அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300. இப்போ நாம் இதுவரையிலும் இந்த நூலில் 225 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு வெளியிடுறது 226வது பதிவு. பாடல் எண் 225. ராகு தசையில் குரு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம். முதல்ல பாடலை பார்த்துருவோம். கூடிய ராகு தசை வியாழ புத்தி, குணமுள்ள மாதம் அது 28, நாடிய நாளதுவும் 38 நலமுள்ள ராஜாவால் நன்கு வாழ்வான், தேடிய தெரிவையரால் சோபனங்கள், தெவிட்டாத புத்திரனும் தெம்பாய் வாழ்வான், பாடிய பாக்கியமும் பவசும் உண்டாம், பலன் தரும் பூமி முதல் யோகம் தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்போ முதலடியை பார்த்தோம்னா கூடிய ராகு திசை வியாழ புத்தி. அப்போ இந்த முதலடியை தொடங்குற போதே சொல்றாரு பாருங்க, நீங்க ராகு திசைனா பயந்துருவீங்கிறதுக்காக கூடியே அப்படிங்கிறார். கூடியன்னா நல்ல பலன் கூடி வரப்போகுதுன்னு இருக்கும். அதில் இந்த ராகு தசையில் அபரிமிதமான நன்மையை தான். மாதம் அது 28, 2 வருஷம் 4 மாதம். அடுத்த 2வது அடியில் எத்தனை நாட்கள்னு சொல்றார். நாடியே நாளதுவும் 38 அப்படிங்கிறார். 24. அப்போ 2 வருஷம் 4 மாதம் 24 நாள் ராகு தசையில் குரு புத்தி நடக்கிற காலம். அந்த காலத்தில் எந்த மாதிரியான பலன்கள் விளையும் தொடர்ந்து சொல்றார். நலமுள்ள ராஜாவால் நன்கு வாழ்வான். அப்ப ராஜாவால நல்லா வாழ்வான்னு சொன்னா அரசியல் தொடர்பு, அரசாங்க ஆதாயம், அரசாங்க உத்தியோகம், அதனால அந்த ஜாதகனுக்கு நற்பலன் விளையும். ராகு தசையில குரு புத்தி, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது சம்பளம் கூடுதலாக கிடைக்கும். தேடிய தெரிவையரால் சோபனங்கள், சோபனம் அப்படின்னு சொன்னாவே சௌபாக்கியங்கள், சந்தோஷங்கள், சௌகரியங்கள் இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். தெரிவையரால், தெரிவையர் அப்படின்னாவே பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால். மனைவி படிச்சிருந்து உத்தியோக தகுதியோடு இருந்தாங்கன்னா உத்தியோகம் கிடைக்கும், அல்லது மகள் படிச்சிருந்து உத்தியோக தகுதி பெற்றிருந்தால் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தெவிட்டாத புத்திரனும் தெம்பாய் வாழ்வான். புத்திரர்களுக்கும் கூட சுகபோகங்களை தரக்கூடிய வாய்ப்புகள், வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள், உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படின்னு அர்த்தம். பாடியே பாக்கியமும் பவுசும் உண்டாம்னு இறுதி அடியில் தொடங்குறாங்க. பாக்கியங்கள் அப்படின்னு சொன்னா உத்தியோக பாக்கியம், தொழிலில் இருந்தால் தொழிலில் வருமானம் கூடுதல், வீடு வாசல் அமைப்பு, பூமி வாங்கக்கூடிய யோகம், கால்நடை பெருக்கம், விவசாயத்தில் லாபம். அப்படி பாக்கியம்னா ஒரு மனிதனுடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அவனுக்கு சுகபோக அம்சத்துல கூடி வரும் அப்படின்னு அர்த்தம். பாடிக்கொண்டு வரும்னு அர்த்தம், சந்தோஷமா வரும்னு அர்த்தம், நல்ல வழியில வரும்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும். ஒருவருடைய ஜாதகத்துல ராகுவும் சுப அம்சத்துல இருந்து, குரு பகவானும் சுப அம்சத்துல இருந்து இந்த ராகு தசை குரு புத்தி நடக்கிற காலம்ங்கிறது அவன் அமோகமா முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அதைத்தான் பவுசும் உண்டாம் அப்படிங்கிறார். அடுத்து அதே 4வது அடியில பலன் தரும் பூமி முதல் யோகம் தானேங்கிறார். பூமி கிட்டும், வீடு வாசல் கிட்டும். அப்ப தாவர ஜங்கம சொத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அசையும் சொத்து, அசையா சொத்து, எல்லா வகையிலையுமே அந்த ஜாதகனை உயர்ந்த நிலைக்கு கொண்டுகிட்டு வர்ற காலம் ராகு தசையிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குரு புத்தி நடக்கக்கூடிய அந்த 2 வருஷம் 4 மாதம் 24 நாட்கள்ங்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறத முத்தாய்ப்பாய் கூறி இந்த பாட்டை புலிப்பாணி சித்தர் முடிக்கிறார். இனி அடுத்து வரப்போகிற ராகு தசையில சனி புத்தி எந்த மாதிரி அந்த ஜாதகனுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.